வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க கனிமொழி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இத்தனை நாள் கொடுக்காத வீடியோவா இருக்கும். நீங்க எல்லாம் நினைப்பீங்க என்னடா எப்ப பார்த்தாலும் வந்தா விளாக் அது இதுன்னு இப்படியே போகுது அப்படின்னு. இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோ பார்க்க போறோம். என்னன்னா நம்ம லக்கியை வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ் ஆக்க போறோம். ஐ மீன் என்னன்னா அவனை வீக்லி 2 days 3 days வந்து குளிக்க வைப்போம். இருந்தாலும் அவனுக்கு ஹேர்லாம் ரொம்ப இருக்கிறதுனால ஒரு மாதிரி ரொம்ப சிக்கு விழுந்து ரொம்ப இதாயிட்டான். அதனால போயிட்டு அவனுக்கு ட்ரிம் பண்ணிட்டு அவனை கொஞ்சம் அழகாக்கலாம் அப்படின்ற பிளானிங்ல இறங்கியிருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் தான் போறோம். இன்னைக்கு அந்த டிராவல்ல என்னென்ன நடக்க போகுது, அங்க போய் அவனுக்கு என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ நான் உங்களுக்கு லக்கியை காமிக்க போறேன். அவன் என்ன அழகுல இருக்கான், அவனுக்கு அழகுபடுத்துறதுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறான் அப்படிங்கறத தான் காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லக்கி பாருங்க எப்படி இருக்கிறான்னு. நல்லா மூஞ்சி முகரம் எல்லாம் சடை வளர்ந்து, மூக்குல கண்ணுல எல்லாம் சடை வளர்ந்து கிடக்குது. இவனை தான் இன்னைக்கு கூட்டிட்டு போய் அலங்காரப்படுத்த போறோம். என்னடா போலாமாடா லக்கி, உன்னை தாண்டா கூட்டிட்டு போறோம். இன்னைக்கு பூரா சிக்கு விழுந்துருச்சு. லக்கி லக்கி போயிடு. இது நம்ம லக்கி இல்ல, இதுதான் நம்ம லக்கி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மாதிரி ஆயிடுவான். இப்போ எங்க இருக்கோம்னா கரெக்டா கோயம்புத்தூர்ல ஒரு கடையில உட்காந்துருக்கோம். பசி வந்துருச்சு, சரியான பசி. அதனால கடைக்கு வந்து சாண்ட்விச் சாப்பிடலான்னு இருக்கோம். உனைக்காந்துக்கா தினைதான் நம்பிக்கையா? இந்த கடையோட பேர் என்ன தெரியல. பசியில வேகமாக உள்ள சிக்கன் கடையோட பேர் கொடுத்துடல. உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு ஏற்கதான் ஏதோ எனக்கு அப்படியே பசியில வெறி வந்துருச்சு. கத்திடுவாங்க சாப்பிட்டு மீட் பண்ணி பேசணும். நீங்க ஏதாவது சொல்றது நினைக்கிறீங்களா? பேச தெரியுது. நாங்கள் வந்து லக்கியை ஒவ்வொரு இதில் அழகாக அந்த பார்க்கவே சிக்ஸும் எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆனால் அவங்க வந்து அவனுக்கு மொட்டை எனக்கு தெரியும். நம்ம வந்து ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணாலே அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அழகாக ஆக்கிட்டு போகலான்ட்டு வந்தால் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணுட்டாங்க. அதான் ட்ரிம் இல்லடி, அதுக்கு பேர் மொட்டை அடிக்கணுட்டாங்க. அதான் நான் சொன்னேன், நான் விளாக் எடுத்துக்கல, அவன் மொட்டையை நீயே ஒரு விளாக் எடுத்துக்கோ, அடுத்து அவனை மெயின்டைன் பண்ண வரும்போது நான் விளாக் எடுத்துக்கிறேன். அது ஏன் அப்படின்னா அதுக்கு அழகே அந்த முடி தான். மொட்டையை அடிச்சிட்டா அவனுக்கே அவன் நான் தானான்னு பயம் வந்துடும். அதான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு அழுகையே வந்துச்சு. அதுக்குள்ளே ஷாப்புக்குள்ளே மட்டுங்கிறான். அப்படி ஏதோ ஊட்டி கொடைக்கானல் போன மாதிரி பசிக்குது பேச முடியலன்ட்டு இவ்வளோ பேசுகிறேன்னு கேட்பாங்க. அதனால எங்களுக்கு பசி வந்துச்சு, நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். அவன் வந்து பயந்துக்கிட்டே உட்காந்துருக்குறான். ஐயோ நம்மளை என்னமோ பண்ண போகிறாங்களே அப்படின்னு ஹெச்சினாய். அதனால அவன் வந்து பயந்துட்டே உட்காந்துருக்கான். என்னதான் பண்ண போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு. அவனை மொட்டை அடிக்க விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். சாப்பிட்டு அங்கே போய் அவன் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். நல்லா இருக்கா? ஏன் இப்படி அவ்வளோ பசிக்குதா சதி? பசியில கடிச்சு வச்சிருக்கேன். அப்படி பசிக்குதா? நல்லா சாப்பிட்டியா? வயிறு நடந்துச்சா? நடக்க முடியல. அவளுக்கு நீ வயிற்று இருந்த தருணம். மகிழினி கால் பண்ணிட்டு கோபத்துல வந்துருப்பாங்க போல. லக்கிக்கு அம்மா ஊசி போட போயிருக்கா, அதனால வந்துருவா அப்படின்னு அம்மா சொல்லுவோம். போடப்படி கொடுத்து சட்டிட்டு பேசு அப்படின்றாங்க. அவ அம்மா அப்படிங்கிற அம்மா அம்மா தொத்தி அம்மா வந்துட்டே சாமி, வந்துருவேன் சாமி, ஊசி போட்டுட்டு இருக்காங்க, வந்துருவேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். போவா. ஐயோ அவனுக்கு வேற இன்னும் ஒரு 1/2 hourல முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன அழகுல இருக்கான்னு தெரியல. இங்கேயே வந்து இப்போ 1 hour ஆயிடுச்சு. போகலாம். அப்படியே அங்கே போயிட்டு அவன் என்ன நிலமையில இருக்கான்னு போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லக்கிக்கு வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி அதை ஏதாச்சும் பண்ணலான்னு தான் கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் அவனுக்கு வந்து நிறைய சிக்கு இருந்ததுனால மொட்டையடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அவன் ரொம்ப பயந்தான். உள்ளே போய் உட்கார வச்சோனையோ எங்கேயோ நம்மளை கொடுத்துட்டு போக போகிறாங்க அப்படின்லாம் பயந்தான்.
கொடுத்துட்டு எங்களையும் உள்ளே வர வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் எந்த வீடியோவுமே எடுக்க முடியல. ஃபுல்லாக அவனுக்கு எல்லா முடியுமே எடுத்துட்டாங்க. பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு அவனை கண்ணாடியில் பார்த்துருந்தா அவனாலே நம்பியிருக்க முடியாது. அப்படி தான் இருந்தான். தங்கப்பையா கூட யாருமா இது? அப்படியே அவனா தான் எடுத்துறான். மா லக்கியா அது? லக்கியா? லக்கி பாரு எப்படி இருக்கியானே. ஆமா ஆமா. எப்படி? மா தட்டி குடுமா லக்கிய. பயந்துட்டியாமா லக்கி? தட்டி குடிச்சானே. கண்ணை பார்த்து சிரிக்கிறாடி. பயமா இருக்கு. ஏய் ஏ லக்கி பையலே ஆமிச்சிட. அவன் மூர்த்தி பையன் வர போறியான். இங்க வருது பேசிட்டு இருக்கு. அங்க ஒரு அவன் வரையா. நம்ம அங்க ஒரு அவன பாரு. லக்கி எங்கடா? லக்கி இங்க லக்கி. அங்கிள் கிட்ட பாட்டே வரல. ஏய் வாக்கியமா ஏ கட்டனாயே அப்படினு கோது தவறம்பாரு. இப்படி ஒரே போடு கண்ணு போடு. இன்னும் கொடிக்கு போவோம்லடி எகிரிக்கிட்டு இப்ப அமைதியா உட்கார்ந்திருக்கேன் பாரு. எப்படி இது இந்த இழிப்பு வேண்டி தங்கமே. வீட்டுக்கு வந்துட்டோம். லக்கியை பார்த்து எல்லாரும் ஒரு ஷாக் கொடுத்தாங்க. மகிழினி வந்து அதுக்கு மேல வா வா வான்னு கூப்பிட்டே இருக்கிறா. அவ்வளோதான். எப்படியோ வந்து போயிட்டு வந்தாச்சு. இவனை தூக்கிட்டு போயிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. வழக்கம் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அம்மா என்னம்மா அப்பதான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். அதுவரை அடுத்த வீடியோ வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிமொழி. பாய். இங்கே ஒருத்தன் பாருங்க குதிச்சுக்கிட்டு எங்கடா உன்னை காணா. டேய் டேய்